Hi friends, welcome to our channel Easy Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல previous year question papersல 2025-26ல யூனிட் 1ல இருந்து என்னென்ன questions கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சில questions ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸும் கேட்டிருந்திருக்காங்க. ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ல கொடுத்த கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யூனிட் 1க்கான எல்லா கான்செப்ட் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி யூனிட் 1 எனக்கு கிளியர் ஆகிடுச்சு தரவாயிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வர புரியும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இந்த வருஷத்துக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 2026 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 2 மார்க். ஓகேவா? சரியா? ஸோ இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் prove that determinant at J is positive. அதாவது எந்த டேட்டாவுமே கொடுக்கல, இது ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்கன்னு வைங்களா. சரியா? ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிவன் A is a non-singular matrix. அப்படிதானே? நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பா 0வா இருக்காதுன்னு அர்த்தம் இல்லையா? இது ஒண்ணு. ரெண்டாவது ஆட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டர் ஆட்ல இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஒரு ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்றது பொதுவாவே? ஓகேவா? இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். இப்போ 2m அப்படின்னா எனி நம்பர் எம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும், எந்த ஒரு நம்பரை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணாலுமே இட் பிகம்ஸ் அன் ஈவன் நம்பர். அப்படிதானே? அப்போ 2m ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் அன் ஈவன் நம்பர். புரியுதா? இதே இது ஒரு ஈவன் நம்பர் கூட நீங்க 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா என்ன நம்பரா தான் இருக்கும்? ஆட் நம்பரா தானே இருக்கும். ஏன்னா ஈவனுக்கு அடுத்த நம்பர் ஆட் நம்பர் தான் இல்லையா? அப்போ ஒரு ஈவன் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 2m எழுதணும். ஆட் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 2m + 1 எழுதணும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஆட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ அந்த ஆர்டரை நம்ம 2m + 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் அல்லது சே. ஓகேவா? புரியுதா? ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் அட் J இஸ் பாசிட்டிவ். ஸோ அதை எழுதிக்கோங்க. டு ப்ரூவ் 2 மார்க்குங்கிறதுக்காக அசால்ட்டா எழுத வேண்டாம். நீட்டா ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஓகேவா? டு ப்ரூவ் டிட்டர்மினன்ட் அட் J இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தேன் 0ன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ நம்ம கையில ஒரு தியரம் இருக்கு. ஓகேவா? ஒரு 6 தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஒரு 1 or 2 தியரம்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் ஆகும். அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம்ல எந்த தியரம் ஹெல்ப் பண்ண போகுதுன்னா பை தியரம் டிட்டர்மினன்ட் அட் J அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? டிட்டர்மினன்ட் அட் J ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A பவர் n மைனஸ் 1 வேர் n இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகேவா? அந்த என்னங்கிறது அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். புரியுதா? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எப்படின்னு எடுத்திருக்கோம்? அதாவது ஆர்டர் எப்படின்னு எடுத்திருக்கோம்? 2m + 1 எடுத்திருக்கோம். கரெக்டா இல்லையா? ஸோ டிட்டர்மினன்ட் A பவர் டிட்டர்மினன்ட் அட் J தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் பாசிட்டிவ்னு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் அட் J ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A பவர் ஆர்டர் என்னது? 2m + 1. கரெக்டா? நான் ஆட் ஆர்டர்னு சொன்னதுனால 2m + 1. அப்புறம் தியரம்ல ஒரு -1 இருக்கு. கரெக்டா? -1 is equal to determinant A பவர் 2m + 1 -1. +1 -1 கட் ஆயிருமா? அப்ப determinant A பவர் 2m ன்னு வரும். ஓகேவா? இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த மேல பவர்ல என்ன இருக்கு? 2m இருக்கா? 2mங்கிறது என்னது? ஈவன் நம்பர். கரெக்டா? ஈவன் இந்த டிட்டர்மினன்ட்டே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலோ நெகட்டிவா இருந்தாலோ எனி நம்பர். கரெக்டா? எனி நம்பர் பவர் ஈவன் கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும் இல்லையா? சரி, அப்ப -2 இருக்குன்னு வைங்களேன். டிட்டர்மினன்ட் A ஒருவேளை -2 வந்தாலுமே பவர் உங்களுக்கு ஈவனா இருக்கிற பட்சத்துல, அதாவது இப்போ 2ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஒரு ஈவன் நம்பர் தானே. -2 தி ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும்? +4 தானே. புரியுதா? அப்ப எனிவே அது பாசிட்டிவ் நம்பர் ஆக்கிரும். சரியா? டிட்டர்மினன்ட்டே நெகட்டிவா இருந்தாலுமே பவர் ஈவனா இருக்கிறதுனால இது கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரும். சரியா? இதுதான் ரீசன். புரியுதா? therefore ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. since 2m is even அப்படி எழுதிக்கோங்க. since 2m is even therefore determinant at J is positive. Determinant at J is positive. அவ்வளவுதான். That's true. ஓகேவா? புரியுதா? எவ்வளவுதான்.
ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அந்த தியரம் தான் மெயினா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? புரியுது? அதுக்கு பிறகு ஆட் ஆர்டர்னா எப்படி எழுதணும்னு தெரியும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரியா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதே 2026 பப்ளிக் எக்ஸாம் வந்து இந்த வருஷத்துக்கான பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? இது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ரேங்க் கேட்டிருக்காங்க. பை ரெடியூசிங் இட் டு an எக்கிலான் ஃபார்ம். எக்கிலான் ஃபார்முக்கு மாத்தி ரேங்க் கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. புரியுதா? சரி. இப்போ எக்கிலான் ஃபார்ம்னா என்னன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். எக்கிலான் ஃபார்ம்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ஜீரோஸ் வரணும். கரெக்டா? அப்ப இங்க 0 ஆகணும், இது 0, இது 0 ஆக்கணும். சரியா? சோ முதல் இந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கோங்க. சரியா? லெட் போட்டு எழுதிக்கோங்க. சொல்யூஷன் லெட் A equal to இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 2 -2 4 3 -3 4 -2 -1 6 2 -1 7. ஓகேவா? மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இந்த மூணுத்தையும் 0 ஆக்கணும். அதுக்கு முதல்ல இது ரெண்டுத்தையும் 0 ஆக்குவீங்க வித் ரெஃபரன்ஸ் டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேக்ஸிமம் ஒன்னா இருக்கணும்னு பார்க்கணும். மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒன்னாக்க முடிஞ்சதுன்னா ஆக்குங்க. அப்படி ஆக்க முடியலைன்னா அப்படியே பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. சரியா? நான் அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி எதை மல்டிப்ளை பண்ணாலும் இன்னொரு நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? விச் மீன்ஸ் இந்த -3 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆப்போசிட் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி எழுதலாம்? R2க்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுறோம். கரெக்டா? R2 இம்ப்ளைஸ் செகண்ட் ரோ எதால மல்டிப்ளை பண்றோம்? 2ஆல இல்லையா? அப்போ 2R2. அதுக்கு பிறகு இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு இல்லையா? இப்போ மைனஸ் பிளஸ், அதாவது ஆப்போசிட் சைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட் தானே ஆகும் இல்லையா? அப்போ பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப 3R1 வரும். அவ்வளவுதான். சரியா? இதே இது தேர்ட் ரோவை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? தேர்ட் ரோவை 0 ஆக்கணும்னா வித் ரெஃபரன்ஸ் டு ஃபர்ஸ்ட் ரோ. கரெக்டா? பண்ணும்போது நீங்க இந்த நம்பரை 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாலே 6 ஆயிரும். கரெக்டா? பண்ணிட்டு ரெண்டுமே சேம் சைன் தானே? அப்ப அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு 6 - 6 0 ஆயிரும். புரியுதா? ஓகேவா? சோ R3 இம்ப்ளைஸ் R3 எதாலையும் நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அதான பெரிய நம்பர். ஓகேவா? சரியா? அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மைனஸ் சேம் சைன்ல சப்ராக்ட் ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 3R1 அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? சரி, அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? சோ அப்படியே போட்டுக்கோங்க. 2 -2 4 3. இப்போ செகண்ட் ரோ பாருங்க. ஆல்ரெடி நம்ம அதுக்காக தான் 0க்காக தான் நம்ம இதை பண்ணோம். ஸோ கண்டிப்பா இது 0 தான் வரும். இப்போ இந்த இதை செக் பண்ணுங்க. இந்த இதை செக் பண்ணுங்க. இல்ல சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுங்க. 2 into R2 என்னது 4ஆ பிளஸ் 3 into R1 என்னது -2ஆ? அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 4 2s are 8 minus 3 2s are 6. 8 minus 6னா 2ன்னு வரும். அவ்வளவுதான். சரி, அடுத்தது இந்த எலிமெண்ட். ஓகேவா? அதே மாதிரி 2 into R2 என்ன -2ஆ? பிளஸ் 3 into R1 என்ன 4ஆ? 2 into -2 -4ஆ? 4 3s are 12. 12 minus 4னா 8ன்னு வரும். ஸோ இங்க 8ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டு நம்பர். ஓகேவா? 2 into R2 -1 plus 3 into R1 என்னது 3. 2 into -1 -2 3 3s are 9. 9 minus 2 என்னது 7ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 7ன்னு வரும். புரியுதா? அடுத்தது செகண்ட் ரோ முடிஞ்சது. இப்ப தேர்ட் ரோ. தேர்ட் ரோல கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 தான் வரும். ஏன்னா அதுக்காக தான் இது போட்டோம். இப்ப அடுத்தது இதையும் செக் பண்ணணும். கரெக்டா? அப்ப என்ன வரும்? R3 என்ன 2ஆ? minus 3 into R1 என்ன -2ஆ? அவ்வளவுதான். ஸோ 2 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 2s are 6. அப்போ 8ன்னு வரும். இங்க 8ன்னு வரும். அடுத்தது இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ். கரெக்டா? ஸோ R3 என்ன -1ஆ? ஓகே. ஸோ -1 -3 into R1 என்னது 4. இப்போ -1 -12 that is -13ன்னு வரும். -13. அடுத்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ். R3 என்னது 7ஆ? 7 minus 3 into R1 என்னது 3. So 7 minus 3 3s are 9. 7 minus 9 னா -2. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே தானே? சரி, இப்போ நெக்ஸ்ட் இதுதான் டார்கெட். இதை 0 ஆக்கணும் வித் ரெஃபரன்ஸ் டு அதுக்கு ப்ரீவியஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் இல்லையா? இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுதான் பெரிய நம்பர். ஸோ இந்த 2வை நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டும் சேம் சைனுங்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு 0 ஆயிரும். கரெக்டா? அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 எதாலையும் மல்டிப்ளை பண்ண வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. சேம் சைன்ஸ் சப்ராக்ட்
செகண்ட் ரோவை 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4R2. புரியுதா? இதான் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? ஸோ இந்த சைட்ல நான் எழுதிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அது 2 -2 4 3. செகண்ட் ரோலையும் எந்த மாற்றமும் இல்லை. தேர்ட் ரோ மட்டும் மாறும் இல்லையா? இது ஆப்வியஸா 0 தான். நீங்க இதுல போட்டாலுமே 0 தான் வரும். இந்த எலமெண்ட்டும் 0 தான். அதுக்காக தான் இது பண்ணோம் இல்லையா? ஸோ கண்டிப்பா 0 தான் வரும். அடுத்து இது ரெண்டையும் பண்ணுங்க. R3 என்னது -13 -4 into R2 என்ன 8. ஸோ -13 8 4s are 32. இப்போ என்ன வரும்? -65 வரும். -65. அடுத்து இது ரெண்டுத்தையும் பண்ணணும். கரெக்டா? R3 இப்போ -2 -4 into R2 என்னது 7. -2 -7 4s are 28. -2 -28 ஆட் பண்ணி மைனஸ் போடுவீங்க. அப்போ -13 வரும். புரியுதா? அவ்வளவுதான். எக்கலான் ஃபார்முக்கு வந்துருச்சா? இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. இப்போ நம்பர் ஆஃப் நாட் 0 ரோஸ் தான் ரேங்க். கரெக்டா? இப்போ நம்பர் ஆஃப் நாட் 0 ரோ இது 1, இது 2, இதுவும் நாட் 0 ரோ தான். அப்போ 3. அவ்வளவுதான். இப்போ therefore rank of A equal to, அதாவது நம்பர் ஆஃப் நாட் 0 ரோஸ் that is 3. இதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு 5 மார்க்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அதே 2026 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சால்வ் யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகேவா? இந்த கொஸ்டின், அதாவது இதே கொஸ்டின் அப்படியே நான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஒரு வீடியோல சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோ லிங்க் வேணா நான் மேல ஆட் பண்றேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஓகேவா? பிளேலிஸ்ட் லிங்க் நான் ஆட் பண்ணி விடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க. இதே ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அதை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதை திருப்பி வேணா அகைன் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே. ஸோ 2026ல 2 மார்க்ல 1, 3 மார்க்ல 1, 5 மார்க்ல 1 இது கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? இப்போ 2025 இதுல பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். டைரக்ட் ஃபார்முலா தான். ஏ இன்வர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1 by determinant A at J தெரியும். கரெக்டா? ஆனா இந்த ப்ராப்ளம்ல அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா at J மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஏ கொடுக்கல. ஏ கொடுத்தாதானே நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? சோ இந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப எந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, at J கொடுத்துட்டு A இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதே மாதிரி at J கொடுத்துட்டு A கேட்டாங்கனாலும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? நான் ரெண்டுத்தையும் நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப அதை பாத்துக்கோங்க. given at J கொடுத்திருக்காங்க. at J கொடுத்துட்டு A இன்வர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா பாருங்க. plus or minus 1 by root of determinant at J. ஓகேவா? into at J. அவ்வளவுதான். ஈஸி ஃபார்முலா. ஓகேவா? அதான் இதுல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் at J கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு ஒரு நம்பர் வரும். அதுக்கு ரூட் போட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஏன்னா at J அவரையும் கொடுத்துட்டாங்க. சோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதே மாதிரி at J கொடுத்துட்டு A கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். plus or minus root of, 1 by root of determinant at J. இது எல்லாமே ஓகே தான். into adj of at J. புரியுதா? ஓகேவா? ஆல்ரெடி at J கொடுத்திருக்காங்கல்ல, அந்த at J மேட்ரிக்ஸ்க்கு ஒரு adj எடுக்கணும். புரியுதா? அவ்வளவுதான். சரியா? சோ இதை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ரெடி. சரியா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தானே போடணும். ஸோ given at J, givenலாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு A இன்வர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை, பிளஸ் ஆர் மைனஸ் மறந்துடக்கூடாது, மார்க் குறையும். 1 by root of determinant at J into at J. கரெக்டா? ஃபார்முலா எழுதி ஹைலைட் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஓகேவா? ஃபார்முலாக்கு எப்பவுமே மார்க் இருக்கும், ஈவன் தோ தி ஆன்சர் இஸ் ராங். சரியா? சரி, இப்போ என்னெல்லாம் வேணும்? at J கொடுத்துட்டாங்க. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு ரூட் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் போட்டுடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா? பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால -1 அப்படியே போட்டுக்கோ. ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தானே. ஓகேவா? பிளஸ் அடுத்து மைனஸ். கரெக்டா? பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ மைனஸ் அந்த நம்பர் என்னது 2 இன்டூ இதுல என்ன வரும்னு பார்க்க போறீங்க. அடுத்ததும் பிளஸ் இல்லையா? ஸோ பிளஸ் 2 இன்டூ. ஓகேவா? அந்த ரோ அந்த காலத்தை எலிமினேட் பண்ணிட்டு பண்ணுவீங்க. இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப இந்த ரோ இந்த காலம் போகும். இந்த மைனர் கண்டுபிடிக்கணும். 1 minus 4 வரும். ஓகேவா? 1 minus 4. அடுத்தது இந்த இடத்துல. ஸோ இந்த எலமெண்ட்ஸ். ஸோ அந்த ரோ அந்த காலம் போகும். இதுக்கான மைனர் 1 into 1 1 minus 2 2s are 4. 1 minus 4 வரும். ஓகேவா? 1 minus 4.
சரியா? அடுத்தது இந்த எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ரோ இந்த காலம் போகும். இதுக்கான மைனர். ஸோ 1 2s are 2 minus 2. புரியுதா? ஓகேவா? அப்போ 2 minus 2. 2 minus 2. சரியா? ஸோ ஆப்வியஸா இந்த நம்பர் போயிடும். ஏன்னா 2 minus 2 0வா இது போயிடும். மீதி உள்ளதை மட்டும் கண்டுபிடிங்க. -1 into 1 minus 4 minus 3 வருமா? -2 into again 1 minus 4 minus 3 வருமா? ஸோ மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகே, மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 3s are 3 மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 2s are 6. ஆன்சர் என்னது 9 வரும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர்ல இதுக்கு ரூட் எடுத்திருக்காங்க. கரெக்டா? அதையும் கண்டுபிடிச்சு வச்சிடலாமா? ஓகேவா? ரூட் டிட்டர்மினன்ட் அட் ஜே. அப்போ ரூட் 9 3. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இதுல ஃபைனல் ஆன்சர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போதும். therefore a inverse equal to plus or minus 1 by 3 தானே ஆன்சர் வந்தது. அட் ஜே அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? அட் ஜே கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோ. சரியா? இதே இது ஏ கேட்டாங்கன்னா கொடுத்திருக்கிற அட்ஜேக்கு மறுபடியும் ஒரு அட்ஜ் எடுக்கணும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்டெப் போகும். அது மேபி 3 மார்க்ல கேட்பாங்க. அட்ஜியே கொடுத்து ஏ இன்வர்ஸ் ப்ராப்ளம்னா கண்டிப்பா 2 மார்க்கு ஒர்த்து மட்டும்தான். சரியா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஓகே, இது ஒரு 3 மார்க் ப்ராப்ளம். 2025 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டது. ஓகேவா? 3 மார்க். சரியா? ஸோ 2 இக்குவேஷன் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ். ஸோ நிறைய சால்வா தான் கேட்டுட்டே இருந்திருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2x plus 5y equal to -2. அதுக்கு பிறகு x plus 2y equal to -3. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ முதல்ல என்ன எழுதணும்? The given equations is of the form. அது எழுதணும் இல்ல? Given equations is of the form. இதை நான் டீச் பண்ணியிருக்கேன். வீடியோ வேணா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ax equal to b where ஏனானது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. 2 5 அப்புறம் இங்க 1 2 1 2. சரியா? அடுத்தது எக்ஸ் மேட்ரிக்ஸ், அன்னோன் மேட்ரிக்ஸ் x y. அடுத்து பி மேட்ரிக்ஸ் -2 -3. ஓகே தானே? சரியா? அப்ப இதுக்கு சொல்யூஷன். therefore solution is x equal to a inverse into b. ஓகேவா? தானே சொல்யூஷன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கோங்க. இதுல ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். வேர் a inverse equal to a inverse என்னன்னு முதல் கண்டுபிடிக்கணும். 1 by determinant a at j தானே a inverse. ஃபார்முலா ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல டிட்டர்மினன்ட் a முதல் கண்டுபிடிச்சுக்கோங்க. 2 cross 2 டிட்டர்மினன்ட் அப்படியே ஆப்போசிட். 2 2s are 4 minus 5 1s are 5. ஸோ 4 minus 5னா -1 வரும். That is not equal to 0. எப்பவுமே அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா டிட்டர்மினன்ட் 0 ஆச்சுன்னா a inverse does not exist. அப்போ சொல்யூஷனே கிடையாதுன்னு எடுத்துட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? அதனால எப்பவுமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜே போடுங்க. சரியா? இதுக்கு பிறகு டிட்டர்மினன்ட் முடிஞ்ச பிறகு அட்ஜேயும் வேணும் இல்ல? அட்ஜே ஃபார் 2 cross 2 ஈஸி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 cross 2 அட்ஜுனா அப்படியே மாத்தணும். இந்த சைடு அப்படியே மாத்தணும். இப்போ இங்க ரெண்டுமே ஒரே நம்பருங்கிறதுனால மாத்துறது விசிபிளா தெரியவே செய்யாது. பட் சப்போஸ் இங்க 2 இங்க 3 இருக்குன்னா இந்த 3 இங்க வரும், இங்க இருக்கிற 2 இங்க வரும். அந்த மாதிரி புரியுதா? ஓகேவா? இங்க ரெண்டுமே 2ங்கிறதுனால அப்படியே தான் நீங்க போட்டாகணும் இல்லையா? வேற வழியே இல்லை. இங்கேயும் 2 இங்கேயும் 2. சரி, இந்த சைடு மைனர் டயகனல், அதாவது இது பிரின்சிபல் டயகனல்னு சொல்லுவாங்க. மேஜர் டயகனல், இது மைனர் டயகனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா சைன் மாறும். வேற ஒண்ணும் மாறாது. நம்பர் மாறாது, சைன் மட்டும் மாறும். அப்ப இந்த 5 -5 ஆகும், 1 -1 ஆகும். அவ்வளவுதான். புரியுதா? இப்ப இந்த இடத்துல -5 இங்க -1 வரும். இதான் அட்ஜு. ஸோ டிட்டர்மினன்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a inverse equal to 1 by டிட்டர்மினன்ட் a என்னது -1, அட்ஜு என்னது 2 -5 -1 2. கரெக்டா? 1 by -1னா -1 தானே? ஸோ இந்த மொத்த மேட்ரிக்ஸோட சிம்பிள் மாற போகுது. அவ்வளவுதான். இந்த 2 -2 போட்டுக்கலாம். -5 +5 மாறும். -1 +1 மாறும். 2 -2 மாறும். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் என்னது a இன்வர்ஸ். ஓகேவா? புரியுதா? இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போதும். therefore ஓகேவா? x equal to ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும். a இன்வர்ஸ்க்கு வேல்யூ என்ன? -2 5 1 -2 கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அப்புறம் b
ப்ராப்ளம்ல இருந்து எடுத்து எழுதியிருந்தோம்ல பீனானது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் -2 -3 ஓகேவா இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போறோம் இதோட ஆர்டர் என்னது 2 x 2 இதோட ஆர்டர் என்னது 2 rows 1 column கரெக்டா அப்போ உங்களுக்கு ரிசல்டன்ட் ஆன்சருக்கு ஆர்டர் என்ன வரும் 2 x 1 வரும் அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க 2 rows 1 columnல ஆன்சர் வரும் சரியா நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஓகேவா அப்ப என்ன வரும் -2 into -2 4 ஆயிரும் plus 5 into -3 -15 ஆகும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சது சோ அந்த ரோவே முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் ரோ கரெக்டா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஓகேவா 1 into -2 -2 வரும் plus -2 into -3 plus 6 வரும் அவ்வளவுதான் ஓகேவா சொன்னேன்ல 2 rows 1 columnல ஆன்சர் வரும் 4 -15 ஆன்சர் என்ன -11 வருமா -2 plus 6 ஆன்சர் என்ன 4 வரும் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் அவ்வளவுதான் இந்த சைடு x னானது அன்னோன் வேல்யூஸ் வேரியபிள்ஸ் இல்லையா அதாவது xy கரெக்டா அப்ப இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது x ஓட ஆன்சர் -11 y ஓட ஆன்சர் 4 அவ்வளவுதான் therefore solution is x equal to -11 y equal to 4 அவ்வளவுதான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் புரியுதா அவ்வளவுதான் ஈஸி 3 மார்க் ப்ராப்ளம் சரியா ஓகே லாஸ்டா 2025ல கேட்ட 5 மார்க் क्वेश्चन இது ஓகேவா அதே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन சரியா 2025 இதுல என்ன கேட்டிருக்காங்க சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல பிராக்டிஸ் ப்ராப்ளமா கொடுத்தது சரியா நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா இதானா அகைன் நான் சால்வ் பண்றேன் கிராமர்ஸ் ரூல்ல பிராக்டிஸ் ப்ராப்ளமா கொடுத்துருப்பேன் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருப்பேன் சரியா கிராமர்ஸ் ரூல்னு சொல்லியிருக்காங்க ஸோ அகைன் இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க x1 - x2 = 3 2x1 plus 3x2 plus 4x3 = 17 x2 plus 2x3 = 7 கிராமர்ஸ் ரூல்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க கிராமர்ஸ் ரூல்ல ஆன்சர் ஞாபகம் இருக்கா சொல்யூஷன் அதுல இங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் சால்வ்னா x1 x2 x3 என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா x1 ஆன்சர் என்னன்னா del1 by del ஓகேவா x2 ஆன்சர் என்னன்னா del2 by del x3 ஆன்சர் என்னன்னா del3 by del அவ்வளவுதான் புரியுதா இதுல del முத கண்டுபிடிங்க அப்புறம் del1 del2 del3 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரெடி சரியா முத del கண்டுபிடிங்க delனா ஒண்ணுமே இல்ல டிட்டர்மினன்ட் வேற ஒண்ணும் இல்ல சரியா சோ அப்படி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் அப்ப இங்க 1 -1 இங்க x3 இல்ல 0 அடுத்து இங்க 2 3 4 2 3 4 அடுத்து இங்க x1 இல்ல சோ 0 அடுத்தது 1 அடுத்தது 2 புரியுதா சோ பிளஸ் மைனஸ் பிளஸ் கரெக்டா இப்போ பிளஸ் 1 into இதுக்கு அப்படியே ஆப்போசிட் 3 2s are 6 minus 4 ஓகேவா 6 minus 4 பிளஸ் மைனஸ் இங்க மைனஸ் ஒரு ஃபார்முலால ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு சோ பிளஸ் ஆகிரும் பிளஸ் 1 into சோ இந்த ரோ இந்த காலம் போகும் 2 2s are 4 minus 4 zeros are 0 அடுத்தது இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பிளஸ் இதெல்லாம் ஓகே தான் பட் 0 into anything 0 தானே அந்த டேர்ம் நீங்க கண்டே பிடிக்க வேண்டாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் 1 into any number அதே தானே வரும் so 6 minus 4 2 plus இங்க 4 minus 0 4 so 2 plus 4 6 so determinant இங்கேயும் not equal to 0 அதுக்கு பிறகு அடுத்தது ப்ரோசீட் பண்ணுவீங்க புரியுதா சரி எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டு மூவ் பண்ணுங்க அதான் நல்லது ஓகேவா அடுத்தது del 1 கண்டுபிடிக்க del 1 என்ன பண்ணீங்க இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ரைட் ஹேண்ட் சைடு நம்பர்ஸால ரீப்ளேஸ் பண்ணுவீங்க ரைட் ஹேண்ட் சைடு நம்பர்ஸ் என்னலாம் 3 17 7 கரெக்டா இல்லையா ஓகேவா சோ 3 17 7 சரியா செகண்ட் காலம் அதே தான் -1 3 1 0 4 2 ஓகே இப்போ அதே மாதிரி டிட்டர்மினன்ட் போடுறீங்க +3 into 3 2s are 6 minus 4 6 minus 4 plus minus already minus இருக்கு so plus 1 into 17 2s are 34 வரும் minus 7 4s are 28 last 0 into தான் so அது போயிரும் 6 minus 4 2 so 3 into 2 plus 34 minus 28 என்ன வரும் 6 வருமா so 6 plus 6 உங்களுக்கு 12 del 2 கண்டுபிடிக்கணும் கரெக்டா so del 2 கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் காலம் அதே தான் இல்லையா 1 2 0 செகண்ட் காலம் ரைட் ஹேண்ட் சைடால ரீப்ளேஸ் ஆகும் 3 17 அதுக்கு பிறகு 7 அப்புறம் தேர்ட் காலம் அதே தான் 0 4 2 ஓகேவா இப்போ 1 into கரெக்டா 17 2s are 34 minus 4 7s are 28 இல்லையா plus minus 3
கரெக்டா? ரெண்டாவது நம்பர் என்ன 3 தானே? 3 இன்டு அதுக்கப்புறம் இந்த மைனர் வரும் இல்லையா? ஸோ 2 2s are 4 மைனஸ் 0. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். மூணாவது காலம் 0 தான். ஸோ அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லையா? 34 மைனஸ் 28 என்ன வரும்? 6 வருமா? ஓகேவா? மைனஸ் 3 4s are 12. சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன். ஸோ மைனஸ் 6ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ டெல் 3க்கு என்ன வரும்னு பாருங்க. டெல் 3னா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் மாறாது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் என்னது? ஃபர்ஸ்ட் காலம் அதே தான். ஃபர்ஸ்ட் காலம் என்னது? 1 2 0. ஓகேவா? இதே செகண்ட் காலம் -1 3 1. தேர்ட் காலம் பி மேட்ரிக்ஸால ரீப்ளேஸ் ஆகும். கரெக்டா? சரி, இது போட்டுட்டு அகைன் அதே லாஜிக் தான். பிளஸ் 1 இன்டூ 7 3s are 21 மைனஸ் 17. ஸோ 21 மைனஸ் 17 பிளஸ் மைனஸ். ஸோ 1 இன்டூ கரெக்டா? 7 2s are 14. அடுத்த பிளஸ் மைனஸ் பிளஸ் 3 இன்டூ கரெக்டா? 2 1s are 2. அவ்வளோதான். ஓகேவா? 21 மைனஸ் 17 4 வரும், பிளஸ் 14 வரும், பிளஸ் 6 வரும். 14 பிளஸ் 6 20யா? 20 பிளஸ் 4 24. இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? 12 மைனஸ் 6 24. அதுக்கு பிறகு டெல் என்னது? 6. இப்போ x1 x2 x3 கண்டுபிடிக்கணும். therefore x1 equal to del 1 by del, x2 equal to del 2 by del, x3 equal to del 3 by del. கரெக்டா? இப்போ del 1 கேன்சர் என்ன வந்திருக்கு? del 1க்கு என்ன ஆன்சர் வந்தது? 12 வந்ததா? ஸோ 12 by 6. ஸோ 12 by 6 கட்டாச்சுன்னா 2 இல்லையா? அடுத்து del 2க்கு என்ன ஆன்சர் வந்தது? மைனஸ் 6 இல்லையா? மைனஸ் 6 by 6 கட்டாச்சுன்னா மைனஸ் 1. del 3க்கு என்ன ஆன்சர் வந்தது? 24 இல்லையா? 24 by 6. 1 6 6 4 6 are 24. அவ்வளோதான். therefore solution is x1 2, x2 minus 1, x3 4. அவ்வளோதான். புரியுதா? சரியா? ஸோ இது கிராமர்ஸ் ரூல்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2025 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா மொத்தம் டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2025 and 26. ஓகேவா? இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நான் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.